கோவை மாநகராட்சியில் பொது கழிப்பிட பராமரிப்பு பணிக்கு ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவை மாநகராட்சியில் உள்ள கழிப்பறைகளை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கழிவறைகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3000 5000 பேர் வரை கூடுகின்ற இடங்களில் உள்ள 5 கழிப்பறைகளை தேர்ந்தெடுத்து யாராலும் சேதப்படுத்த முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப சாதனத்தை பயன்படுத்தி சோதனை செய்து வருவதாக ஆணையாளர் சிவகுரு கூறினார். தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க 2 முக்கிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இவை தண்ணீர் இல்லாத நேரங்களில் தானாகவே தண்ணீர் நிரப்புவதுடன் மோட்டார் பழுது மற்றும் மின்தடை போன்ற பிரச்சினைகளை உடனடியாக அறிவிக்கும் திறன் கொண்டவை. பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் வகையில் 10 கருத்துக்களை உள்ளடக்கிய ஃபீட்பேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. பிள்ளைக்கு போகிறவங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க, மேல் ஃபீமேல் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கிறத நாங்கள் மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கும் தண்ணி இருந்த லெவலுக்கும் உள்ளே இருந்திருக்கக்கூடிய ஸ்மெல்லாக மற்ற விஷயங்களுக்கும் ரிலேஷன் இருக்குது. ரொம்ப மோசமாக டாய்லெட் யூஸே பண்ண முடியாமல் இருந்தால் அப்போ கவுண்ட் எவ்வளோ குறையுது, இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஒரு மானிட்டர் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு நார்மலாக பம்பு கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தோம். அது என்ன பண்ணோன்னா, இப்போ நான் சில இடங்களில் வந்து போர்வெல் இருக்கும், சில இடங்களில் சம்பு இருக்கும், சில இடங்களில் போர்வெல்லேருந்து டேரெக்டாக வந்து மேலே உள்ள டேங்கில் தண்ணி ஏறும். இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு சென்சார் சிஸ்டம் வச்சுருந்தோம், ஆட்டோமேட்டிக் பம்பு கண்ட்ரோல் சிஸ்டம். அது என்ன பண்ணோன்னா, தண்ணி ஒரு வேளை மேலே குறைஞ்சிருச்சு 50% 30% பர்டிகுலர் பர்சன்ட் கீழே குறைஞ்சிருச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பம்பை ஆப்ரேட் பண்ணி தண்ணி லெவலை ஏற்றிக்கிட்டு தென் தண்ணி சப்ளை கண்டினியூஸாக சப்ளை பண்ணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.